ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆர்டிஎஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் உடச்ச கடலை மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆகிடுச்சி. அதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் முழு தனியா, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க, ரொம்ப சேர்த்துக்கிட்டிங்கன்னா கசப்பாயிடும். அதனால் 1 ஸ்பூன் போதும். இதை எல்லாத்தையும் 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட மிளகு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நாம் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்குங்க. இப்போ இது கூட பெரிய வெங்காயம் 2 சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இப்போ இதில் 2லேருந்து 3 ஸ்பூன் உடச்ச கடலையை போட்டு வதக்கிக்கலாம். இதை போட்டதும் நீங்கள் 1 நிமிஷம் வதக்கினாலே போதும். ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ நல்லா ஆற வச்சுக்குங்க. புளியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு சளி, இருமல், தொண்டைவலி இருக்கும் போது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். தொண்டைவலியும் சீக்கிரமாக உங்களுக்கு சரியாயிடும். இப்போ ஆற வச்சுருந்த அந்த மசாலாவை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு முறை அரைச்சி எடுத்ததும் 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. ரொம்பவே நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு திக்னஸாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். மசாலா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கடாய் சூடானதும் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் கடுகு, அது வெடித்ததும் கொஞ்சம் பெருங்காயத்தூள், 3 மிளகாய் வத்தலை கிள்ளி போட்டுக்குங்க. மிளகாய் வத்தல் போட்டதும் கொஞ்சம் அது ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா நாம் கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கல் உப்பே சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கொதித்த பிறகு நீங்கள் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த புளியில் இருக்கிற பச்சை ஸ்மெல் எல்லாமே போகும். இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவை ஊற்றிக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே 1 கப்பு தண்ணி ஊற்றி அதையும் அலசி இது கூட ஊற்றிக்குங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு கொதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுப்பில் சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா சூப்பரான உடச்ச கடலை மிளகு குழம்பு ரெடி ஆகிடும். யூஸ்வலாக உடச்ச கடலைக்கு பதிலாக பச்சரிசி தான் போட்டு செய்வாங்க. பச்சரிசி சளி, இருமல் இருக்கும் போது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் உடச்ச கடலை போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு சூடான சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.